கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மத்தேயு 9:37. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இயேசு சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அறுவடை தேவனுடையது, ஆனால் அவர் அதை நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். அறுப்புக்கு எஜமான் தமது வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் தமது வேலைக்கு ஆட்களை அனுப்ப நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அறுவடை சமயத்தில் போதுமான வேலையாட்கள் இல்லாவிடில் அறுவடையின் பகுதி வீணாய் போகும். நம்மை சுற்றிலும் வாழும் மனிதர்களின் பேரில் நாம் அக்கறை கொண்டிருந்து நாம் ஜெபிக்கும்போது நம்மையும் தேவன் அவருடைய பணி செய்ய பயன்படுத்துவார். ஏசாயா 6:8 வாசிக்கிறோம், யாரை நான் அனுப்புவேன் என்று, யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட ஏசாயா, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் அனுப்ப ஜெபிப்பதால் தேவன் நம்மையே அனுப்பி பயன்படுத்துவார். யோவான் 4:35 வாசிக்கிறோம், வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று இயேசு சொல்கிறார். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் என்று இயேசு சொல்லுகிறார். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, யோவான் 4:36 வாசிக்கிறோம், விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான். நாம் அறுவடை செய்யும் பணி ஆத்துமாக்கள் நித்திய ஜீவனை அடையும். மத்தேயு 9:37 வாசிக்கிறோம், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.